வணக்கம் மகளே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம பைக்குக்கு, கார் டயருக்கு இதுக்கெல்லாம் காத்தடிப்போம் பார்த்தீங்களா? அந்த காத்து எதுக்காக என்னெல்லாம் பண்ணும் அப்படின்ற 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஃபியூவல் செலவை சிக்கனப்படுத்தணும் அப்படின்னா நம்ம டயருக்கு காத்தை ப்ராப்பரா அடிக்கணுங்க. ஏன்னா டயர்ல காத்து கம்மியா இருந்து வண்டியில வெயிட் அதிகமா வச்சுட்டு போனோம்னா ஃபியூவல் அதிகமா குடிக்கும். நம்ம இன்டேக்கை கம்மி பண்ணிட்டு டயருக்கு காத்த ப்ராப்பரா நிரப்பணும். நம்ம நார்மலா டயருக்கு நார்மல் ஏர் ஃபில் பண்ணுவோம் இல்லையா? அப்படி ஃபில் பண்ணிட்டா போதும், ஒரு தடவை அடிச்சிட்டோம் லைஃப் ஃபுல்லா அப்படியே ஓட்டலாம் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுங்க. 8 to 10 நாளைக்குள்ள திரும்பி ரீஃபில் பண்ணுமா. அப்படி பண்ணல அப்படின்னா டயருக்கும் பிரச்சனை, வண்டிக்கும் பிரச்சனை. நான்லாம் வண்டி வாங்கினப்ப அடிச்சது, போய் தொலைறான் அப்படின்னு சொல்லிட்டு போற காத்தை அதுவா ஃபில் பண்ணிக்குதுன்னு நினைக்கிறேன். நார்மல் கம்ப்ரஸ்ட் ஏர் சீக்கிரமே எவாபரேட் ஆகக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதுவும் வெயில் காலத்துலலாம் நம்ம லாங் எல்லாம் போறோம்னா அடிக்கடி ஏர் செக் பண்றது முக்கியங்க. காற்றுள்ள போதே நிரப்பிக் கொள்ளணும். இது புதுமொழி. நார்மல் கம்ப்ரஸ்ட் ஏர்ல ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். நம்ம ரோட்ல வெயில் டைம்ல டிராவல் பண்ணும்போது டயர் ரோட்ல உராயறதுனால வர ஹீட்னால அந்த ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் விரிவடைய ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல டயர்ல அதிக அளவுல ஏர் பிரஷர் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா வெடிச்சு விபத்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கரெக்டான லெவல்ல பிரஷரை மெயின்டைன் பண்ணணும். ஐயோ, இது தெரியாம ஓசில கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ராவெல்லாம் அடிச்சு விடுங்கன்னு சொல்லியிருக்கேனே. இப்போ நிறைய இடத்துல நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ற பம்ப் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அந்த நைட்ரஜன் கேஸை ஒரு தடவை நம்ம டயர்ல ஃபில் பண்ணோம்னா 30 நாளைக்கு எந்த கவலையும் இல்லாம வண்டியை ஓட்டலாம். இப்போ வண்டியை எடுக்காம இருந்தோம்னு வச்சுங்க, காத்தே அடிக்க தேவையில்லைங்க. நைட்ரஜன் மாலிகுல்ஸ் சைஸ் பெருசா இருக்கிறதுனால டயர்ல இருக்கிற மைக்ரோ ஹோல் வழியா வெளியில காத்து லீக் ஆகாம தடுக்குது. அது மட்டும் இல்லாம டயர் ரன்னிங் கண்டிஷன்ல இருக்கும்போது வர ஹீட் டயருக்குள்ள போகாம அது தடுத்துருது. இதனால விபத்துகள் நடக்காம இருக்குங்க. இதனால வண்டிக்கும் நல்லது, டயருக்கும் நல்லது. அப்போ ஹைட்ரஜன் மாலிகுல் எது வெடிக்குமா? நார்மல் கம்ப்ரஸ்ட் ஏர்ல ஆக்சிஜன் மாலிகுல்ஸ் கூட வாட்டர் கண்டென்ட் அதிகமா இருக்குங்க. அதனால தான் நம்ம நிறைய வண்டிகள்ல பாத்தீங்கன்னா அந்த ரிம், அந்த மவுத் எல்லாம் துரு பிடிச்சி கெட்டு போயிடுது. ஓ, வண்டியோட மவுத்தும் தண்ணியால தான் கெட்டு போதா? நார்மல் கம்ப்ரஸ்ட் ஏரை நீங்க எங்க வேணா ஃப்ரீயா அடிச்சுக்கலாம். ஆனா நைட்ரஜன் ஏரை அப்படியே அடிக்க முடியாதுங்க. ஒரு டயருக்கு ஆவரேஜா 5 ல இருந்து 10 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. பைக்குன்னு பாத்தீங்கன்னா 20 ரூபா ஆகும். காருனா ஒரு 40 ல இருந்து 50 ரூபாய் ஆகுங்க. நம்ம கிட்ட ட்ரை சைக்கிள் தான் இருக்கு, அதுக்கு எவ்வளவு ஆகும்? நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். நார்மல் கம்ப்ரஸ்ட் ஏர்ல இருந்து நைட்ரஜன் ஏருக்கு மாத்தினா டயர் எதுவும் வெடிச்சிருமோ அப்படின்னு. ஆனா அது மாதிரி டவுட்டே வேணாங்க. நீங்க எந்த டைம் வேணாலும் அப்படி மாத்திக்கலாம். இது ஃபுல்லி சேஃப் தான். நான் ஈவினிங் போயிட்டு பழைய கேஸை உருவி விட்டு நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ண போறேன். பெட்ரோல் பங்க்ல காத்தடிக்கிறத விட வெளியில காத்தடிக்கிறது தான் சேஃப்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெட்ரோல் பங்க்ல காத்தடிக்கும் போது மீட்டர்ல என்ன காட்டுதோ அப்படியே எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தனியாலாம் செக் பண்ண மாட்டாங்க பம்ப் வச்சு. ஆனா வெளியில அடிச்சீங்கன்னா அக்யூரசி கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காத்தடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் செக் பண்ணுவாங்க. இதுதாங்க விஷயம். ஆனா வெளியில காத்தடிச்சா காசு கேட்பாங்களே. நைட்ரஜன் கேஸ் ரொம்ப நல்லது அப்படின்னாலுமே நிறைய இடங்கள்ல கிடைக்கிறது இல்ல. ஆமாங்க, சிட்டில எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஆனா மொஃபசல்ல கிடைக்கிறது இல்லைங்க. உங்களுக்கு நைட்ரஜன் கேஸ் மாத்தணும் அப்படின்னா நீங்க சிட்டிக்கு எப்பயாவது வந்தீங்கன்னா அழகா அடிச்சுட்டு போயிடலாம். அதான் ஒரு மாசத்துக்கு திருப்பி காத்தடிக்க தேவையில்லையே. நம்மள நிறைய பேர் காத்து ஃப்ரீயா தானே கிடைக்குது, நிறைய அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அது மாதிரி அடிக்க கூடாதுங்க. ஒவ்வொரு வண்டியோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, டயருக்கு ஏற்ற மாதிரி பிரஷர்ல காத்தடிக்கணும்னு ரூல்ஸே இருக்குங்க. நம்ம அவசரத்துக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல காத்தடிச்சிட்டோம், செக் பண்ணல அப்படின்னா அப்புறமே எங்கன்னா பெட்ரோல் பங்க்லயோ இல்ல கடையிலயோ போய் செக் பண்ணிக்கிறது முக்கியமா டயருக்கு நல்லது, நமக்கும் நல்லது, வண்டிக்கும் நல்லது. 12 டக்கர்ல வர டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி உங்களுக்கு சில டாபிக் தெரிஞ்சுக்கணும், அதை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டாபிக்கை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் நாங்க உங்களுக்கு தரோம். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித் மீ உங்கள் துரைராஜ்.